ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திட்டமிட்டபடி இந்த டேட்டில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்கலாமா? ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 12 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. திட்டமிட்டபடி அக்டோபர் 12 முதுகலை பட்டதாரி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2000 முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 1, கணினி பயிற்றுனர் கிரேட் 1 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கையை ஆசிரியர் வாரியம் ஜூலை 10 அன்று வெளியிட்டது. அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 12 வரை பெற்றுக்கொண்டது. எழுத்துத் தேர்வு ஆகஸ்ட் 12 நடைபெறும் என அறிவித்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு கல்வி, உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் அப்பாடங்களுக்கு தயாராகும் வகையில் தேர்வை 3 வாரம் தள்ளி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தினர். இதைத் தொடர்ந்து முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடந்த வாரம் திங்கட்கிழமை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்தது. பெரும்பாலான தேர்வர்கள் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுமா என எதிர்பார்த்து வந்தனர். ஆனால் தேர்வு தள்ளி போகுமா என்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் தேர்வர் ஒருவர் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தலைமைச் செயலகத்தை இயங்கி வரும் முதல்வரின் தனிப்பிரிவில் கோரிக்கை மனு அளித்திருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணை இயக்குனர் முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலருக்கு அனுப்பியுள்ள விளக்கத்தில் கூறப்பட்டிருப்பதாவது: ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி ஒரு தேர்வுக்கான அறிவிப்புக்கும் தேர்வு தேதிக்கும் இடையே 60 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டுமா. ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் இடையேயான 60 நாட்கள் இருக்க வேண்டும். இருப்பினும் முதுகலை ஆசிரியர் தேர்வில் தேர்வர்களின் நலன் கருதி 90 நாட்களுக்கு மேல் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முதுகலை ஆசிரியர் தேர்வு திட்டமிட்டபடி அக்டோபர் 12 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு உண்டான டேட் வந்தாச்சு. கண்டிப்பாக நல்லா படிங்க. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ அக்டோபர் 12 எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியும். உங்கள் ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியராக படிச்சுட்டு நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பல தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சக்தி. பை அண்ட் see you all.